ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிழங்கா மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி சேர்த்து கூட ஊற வச்சிடலாம். அது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரை கப் நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா பழுத்த தக்காளியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கு பிறகு ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப்பு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன். உங்கள் குழம்புக்கு எவ்வளோக்கு புளி தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு புளி தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அரை கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாய் காய்ஞ்ச பிறகு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச பிறகு 3 பச்சை மிளகா, அரை கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி நல்லா வதங்கிய பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காயில் உப்பு சாடுறதுக்கு சிறிதளவு சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் வதங்க விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கியிருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு கரைச்சி வச்சுருந்த மசாலா தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கிழங்கா மீன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு மீன் கூட சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செய்யலாம். மீன் சேர்த்த உடனே ரொம்ப கிளறாதீங்க, இல்லாட்டினா மீன் உடஞ்சி போயிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மூடி போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மீன் வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு